மரணமே கிடையாது. மரணம் ஆண்டவன் முடிஞ்சிட்டார், அப்பவே அது மரணம். அது போல நீங்க ஓயாம இறைவனை நினைச்சீங்கன்னா, ஊற்றெழும் கண்ணீரனால் உடம்பு நனைஞ்சதுன்னா இறைவனுடைய அறையில அருள் அடையலாம். மணிவாசன் சொல்றாரு, ஓயாதே உருகுவார் உள்ளிருக்கும் உள்ளானை. ஓயாம நினைக்கிறாங்களே யாரு? அதாவது நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புட்டு நிற்கும். ஓயாம நெக்கு நெக்கு நினைக்கணும், அது கூட இறைவன் புக்கு நிற்பானா, கூட போய் புகுந்து நிற்பானா. அந்த அன்பு இல்லாம கொண்டு போறது லிங்கத்து மேல புகை போடுறான்னா இந்த சாமியை ஒதுக்கி நின்று வேண்டி பார்ப்பாங்க. அடத்து பயில ஒரு அன்பா போடக்கூடாதா? பொக்கம் மிக்கவர் பூமம் நீரும் கண்டு நக்கரிப்பன் அவர் தம்மை நாணியே. திருநாவுக்கரசர். அதுபோல கம்பருடைய பெருமை ஏன் சொன்னோம்னா, இந்த சில பேர் பந்தல் போடுவாங்க. பந்தல் பந்தல் போடுறதுல என்ன வேணும்? களி வேணும், கீத்து வேணும், கயிறு வேணும், அந்த குச்சியெல்லாம் நடுற கிடப்பாறை வேணும், அப்புறம் மேல ஏறி கட்டுறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாம் வேணும், பந்தல் போட முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம பந்தல் போடணும். ஆடிட்டர் ஆடிட்டர் ஒண்ணுமே வேண்டியதில்லை, பந்தலை போட்டுருவாங்க. அதுபோல கம்பரு ஒரு சித்திரம் எழுதுறதுன்னா என்னென்ன வேணும்? சித்திரம் எழுதுறதுன்னா ஒரு பேப்பர் வேணும், அதுக்கு ஒரு தூரிகை வேணும். தூரிகைனா பிரஷ், பல்லு விளக்கிற விளக்கு மாதிரி, பல்லு விளக்கிற விளக்கு மாதிரி கட்ட முடியும். விளக்கிறதா அது என்ன விளக்கு பாருங்க. பிரச்சனைதான் தமிழ் ஆங்கிலத்தில், தமிழ்ல விளக்கு பாருங்க. வீடு கூட்டுறது இதான் விளக்கு அந்த காலத்தில் வச்சிருப்பாங்க. வீடு கூட்டுறதுக்கு வாசல் கூட்டுறதுக்கு. நான் கூட வாசல் கூட்டுற விளக்கு மாற்ற போனா வீடு கூட்ட மாட்டாங்க. வீடு கூட்டுற விளக்கு மாற்ற கொண்டு போய் வாசலை கூட்ட மாட்டாங்க. மனித ஏன்னா அதாவது ஆளும் மேலும் பல்லுக்குள்ளே சொல்லலாம். இந்த காலத்துல தானே இல்லை, அது வேண்டியதில்லை, அது சொல்ல வேண்டியதில்லை. ஆளும் மேலும் பல்லுக்குள்ளி 4 2 சொல்லுக்குள்ளின்னு அப்படி சொல்லி வச்சாங்க. 4னா நாலடியாறு, 2னா திருக்குறள், சொல்லுக்கு உறுதி. 1350 குறளை நீங்க படிச்சுட்டீங்கன்னா எந்த மேடையில ஏறி பேசுறாங்க, எந்த மேடையில ஏறி பேசணும். 1330 அருங்குறளும் வாயிரத்தினோடு பகர்ந்ததற்கு போயொருத்தர் வாயேற்க நூல் உலகோ மண்ணு தமிழ் புலவராக வீட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல பேப்பர் வேண்டியதில்லை, பெயிண்ட் வேண்டியதில்லை, பேனா வேண்டியதில்லை, ஒண்ணுமே இல்லாம சித்திரம் போட்டுருவார் கம்பர். அது கம்ப சித்திரம்னே பேர், கம்ப சித்திரம். இன்னைக்கு நாங்க அதை சொல்லிட்டே வந்தோம். கம்பரை ஒரு சித்திரம் போட்டுனா அது நிறுத்துறாரு பாருங்க. ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட, ஆனா அந்த சித்திரத்தை போட்டாரு. கம்பராமாயணம் நடந்த காலம் ரொம்ப காலத்துக்கு முன்ன. வால்மீகி எந்த காலத்துல அந்த கால ஆராய்ச்சியில நாங்க போகுது. கால ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது. கால ஆராய்ச்சி பண்ணணும்னா பக்தி போயிடும். இவர் எந்த காலத்துல வாழ்ந்தவன்னு ஆராய்ச்சி பண்ணா பக்தி ஓடி போயிடும். ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது. அதான் சாமி இருக்குல்ல, சாமி வீட்டு திருப்பி பூட்டு திறந்துங்க. அந்த பூட்டு எப்ப செஞ்ச உனக்கு என்ன? எத்தனை வருஷம் கூட செஞ்சா உனக்கு என்ன நடக்கும்? இந்த பூட்டி சாமியை போ பண்ணி போற, உனக்கு என்ன கூட திறந்து உள்ள போக வேண்டியதானே? அதுதான் ஆராய்ச்சி பண்ணா ஓடி போயிடும், பக்தி ஓடி போயிடும். அதுபோல ராமன் முடிச்சு விட்டெல்லாம் இழந்து தாயாருடைய வாக்கை கேட்டு வாக்கினால் வரம்பு பெற்று நீ போய் ராம 14 வருஷம் காலாளவுடைய மகன் நாளாள நீ போன்ட்ட. அதெல்லாம் கேட்ட உடனே மர உரிவருக்கு சேர ராம லட்சுமணன் 3 பேரும் வர்றாங்க. கங்கையாத்தங்கரைக்கு வந்தாச்சு. கங்கையாத்தங்கரைக்கு வந்தாச்சுன்னா அங்க தங்குறாங்க. சுத்தமா துடியல்
துடின்னு என்ன? துடினா நடராஜ கையில் வச்சுக்கிறார் பாருங்க. தோற்றம் துடியதனில் குடி குடுக்க இந்த சாமக்கோடாக்கி வச்சுக்கிறான் பாத்தீங்கன்னா, சாமக்கோடாக்கி அந்த உடுக்க வேடர்கள் எல்லாரையும் அந்த உடுக்கி இருக்கும். ஒருத்தரும் கூட இருக்கிறது இல்லாம இருக்காது. ரொம்ப தூரத்துக்கு இருக்கிற கூப்பிட கதை அடிச்சான்னு அவ்வளவு தூரத்தை கேட்கணும். அதுபோல துடியல்னா இன்னொரு சுறுசுறுப்பானவன், சோம்பலே அவனுக்கு இருக்காது. ரொம்ப துடிடாவன், துடிக்கிறான்டா குடுறாவன் அப்படிம்பாங்க. துடி துடியன் நாயினன். நாய் கூட 10 பாதி நாய் இருக்கு, வேட்ட நாய்கள். ஒரு இறைவனை பார்க்க போற போது நாய் கூட குத்தி வருது. துடியன் நாயினன், நன்றியுள்ள ஜீவனுங்க நாய். அதான் தான் பகவான் தனக்கு காவலுக்கு நாய் வச்சுக்கிற, மனுஷன் வைக்கல. இதை நம்பக்கூடாது. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன். தோல் செருப்பு அந்த காலத்திலேயே தோல் செருப்பு யார் தைச்சு கொடுத்தா அவனுக்கு? அதெல்லாம் இல்ல, ஒரு தோலை சதுரமா வெட்டுவாங்க, காலை நடுவு வைப்பாங்க, சுத்தி சுருட்டி காரோட போட்டு கட்டிடு. அவ்வளவுதான். அந்த செருப்பு அவன் தூங்கினாலும் எங்க போனாலும் செருப்பு கூடவே இருக்கும். நம்முடைய பாண்டிச்சேரியில ஒரு மடம் இருக்கு, பாண்டிச்சேரியில அம்பலத்தாழையார் மடம் அதுக்கு பேரு. அந்த மடத்துக்கு யாருக்கு முடிச்சு விட்டுறாங்களோ, முடிச்சு விட்டுற அன்னைக்கு சாமியாருக்கு கொண்டாந்து ஒரு திருவடிய ஒரு செருப்பு கொண்டாந்து காலில் மாட்டுவாங்க. அந்த செருப்பு மரத்தால் ஆனது, அது பாதகைன்னு பேரு. அவர் உயிருள்ள வரைக்கும் அந்த செருப்பை கலந்து விடாது. இன்னைக்கு அந்த தலைமுறையிலுக்கு ஏன்னா அம்பலத்தில் ஆடுற மடம் அது. அரங்கில் ஆடுற மடமா இருந்தா, அரங்குன்னா இது மாதிரி இடம். அம்பலத்தில் ஆடுறதுக்கு அப்புறம் அதே எப்படி தரையில படுக்காது. இட வீட்டுக்கு போனாலும் சரி, கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, கோயிலுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவர் அந்த செருப்போடு தான் போகணும் இன்னைக்கு. அதனாலதான் ரொம்ப சொல்றாரு, தோல் செருப்பு அவன் காலில் இருக்குன்னு சொல்ல. தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன். ஆர்த்தனா போட்டு கட்டுறதுன்னு அர்த்தம். அடினா ஆண்டவருடைய பாதம், ஆறுனா போட்டு கட்டுறது சேர்ந்தது. தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் துடியன் நாயினன். தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்சரின் தன்னை நிறுத்தினான். அல்லுனா இருட்டுங்க, எல்லுனா பகல், அல்லுனா இருட்டு. அல்லின்னு ஒரு பூ பூக்கு இரவுல. அந்த பூக்கு ஏன் அல்லின்னு வேணா, இரவுல பூக்கிறதுனால தான் அதுக்கு அல்லினே பேர் வச்சுக்கிறாங்க. அல்சர் தெரிந்தன நிறுத்தினான். நெடியதானை நெருங்கலின் நீர்மூயில் இடியினோடு இருந்தான் ஈட்டினான். ஒரு மேகம் இடி இடிச்சுட்டு மேலே கிளம்பி வந்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி படைகளோட வருவான் அவன். நெடிய தானைனா அவங்கிட்ட 30,000 பேர் வீரர்கள் இருக்கிறாங்க. 30,000 பேர். ஏன்னா வேடர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி அவனவன் காவல் கட்டுவாங்க. அவனுக்குள்ள எவனும் வரக்கூடாது. 5,20 5 ஆயிரம் அவனே சொல்றான். 5,20னா 20னா 2 10 10 10 20, அப்புறம் ஒரு 5 25, 5னா அப்புறம் ஒரு 5 30. துணியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல்சரின் தன்னை நிறுத்தினான். நெடிய தானை நெருங்கலின் நீர்முகில் இடியினோடு எழுந்தான் அல்ல ஈட்டினான். அப்படியே இடி இருக்கிற மாதிரி வருவானா. அவருடைய உருவத்தை பாருங்க எப்படி இருக்கும். கண்ணங்கரேன்னு உருவம். நாய் சுற்றி ஊர்பட்ட நாய் கூட வருது. காலில் அது என்ன தோலோ, புலித்தோலோ, மான் தோலோ, என்ன தோலோ காலில் சுற்றி கட்டிக்கிறான். பார்த்தா அழகாக இருக்கு. எத்தனை அதிகமா இருக்கு பாருங்க. செருப்பை நல்ல செருப்பை தொட்டுட்டே போனாவே அதிகமா இருக்கு. அதனால அந்த காலில் செருப்பை போட்டு கையில போட்டு கட்டியே கட்டி வச்சுக்கிறான் தோலை.
அப்புறம் என்ன பண்ண, கச்சோடு ஆர்த்த கலைக்கதிர் வாழினம். இடுப்புல ஒரு பெல்ட் போட்டுக்கிறான். பெல்ட் அது இடத்தினால ஆனதுன்னா குணத்தினாலே ஆனதில்லை. புரிய அடித்தான், இந்த புரியனுடைய வாழை வெட்டினான், அப்படியே இடுப்பை சுற்றி ஒரு முடி போட்டான். டைகர் பெல்ட். அந்த மிச்சத்தை பின்னால் தொங்க வைத்தான். வள்ளலார் சொல்றாரு, எனக்கு வால் இல்லை, வால் இருந்தா நான் வனத்தில் இருக்க வேண்டிய ஆளு. அவனுக்கு வால் இருக்கு, தொங்க விட்டான். அவனே வாழ தொங்க விட்டான். வள்ளலார் எந்த இடத்துல சொல்றாருன்னா, பாலிலே கலந்த சோழனில் விரைந்து பக்தியால் ஒரு பெரும் வயிற்று சாலிலே அடைக்க தடைப்படே வாழை தகுவலா மாமுதல் பழத்தில் தோலிலே எனும் கிள்ளி ஒரு சிறிதும் சூழ்ந்தவர் கீந்திட துணியேன். வானிலே வானில இருக்கில் மனத்திலே இருக்கும் வாய்ப்புடேன். கச்சோடு ஆர்த்த கரைக்கதிர் வாழினன். அப்படி எனக்கு அந்த வாழை விடுப்புல போட்டு கட்டி மிச்சத்தை தொங்க விட்டாங்க. அப்படி வால் இருந்தா நான் வனத்தில் இருக்க வேண்டிய ஆளுன்னு என்ன அர்த்தம்? நான் குரங்கா இருக்க வேண்டிய ஆளு. வால் இல்லாதனால நீங்க வந்திருக்கிறேன். ஏன்னா மனக்குரங்கு. குரங்காட்டி நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, குரங்காட்டியல். ஆனா குரங்கு மனுஷன் ஆடுறது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டேங்க. குரங்காட்டி குரங்க விட்டா நாட்டி காசு வாங்கிட்டு போவான். ஆனா குரங்கு மனுஷன் ஆடுறது யாருன்னா நம்ம எல்லாரும் மனக்குரங்கு தாங்க நம்மள ஆடுது. அது சொன்னபடிதானே கேட்கிறோம். மனமெனுமோர் பேய்க்குரங்கு மடப்பயலே நீதான் மற்றவர் போல் எதை நினைத்து வருட்டாதே. அந்த இடத்துல 10 வாழைப்பழம் வைக்கிறது. ஒரு குரங்க கூப்பிடுறது, ஏ குரங்க இங்க வா, நாங்க பாரு என்னங்க 10 வாழைப்பழம் வச்சிருக்கு. அதுக்கு என்ன? அது உனக்கு தான். சரி என்ன, ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு உட்காந்துக்கணும். அரை மணி நேரம் அதை பார்த்துட்டு உட்காந்துக்கணும். அப்புறம் தான் நீ சாப்பிடலாம். நீங்க எனக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் 1 மணி நேரம் 1 மணி நேரம் வேணாலும் உட்காரணுங்க அப்படின்றது. உன்னை பத்தி எனக்கு தெரியும், போதும் நீ ஒரு அரை மணி நேரம் உட்காரு போதும் அப்படின்னு. சரி உட்காந்து அந்த உட்காந்து குரங்கு நினைக்குது. ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஆன குரங்கு என்ன நினைக்குது, இந்த படம் நமக்குன்னு சொல்லிட்டாங்க, வேற யாருக்கும் பங்கு இருந்தா அவங்களுக்கு நம்ம காத்துட்டு போகணும். நமக்குன்னு சொல்லுவாரு, நாம இவ்வளவு தூரம் இடையில உட்காந்து பண்ணேன் அப்படின்னு பக்கத்துல போய் உட்காந்து சரி அரை மணி நேரம் ஆளும் ஒரு முடிக்கிறதுக்கு நேரம் ஆகல. ஒரு 10 நிமிஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. அரை மணி நேரம் ஆன உடனே சாப்பிடலாம். அதுக்கு இப்பவே உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு பழத்தை முடிச்சு வைக்கிறது. முடிச்சு வச்ச பிறகு நினைக்குது, சரி இப்ப முடிச்சாச்சு, நம்மளை விட பெரிய குரங்கு யாராவது வந்து அது தூக்கிட்டு போயிருந்தேன். முடிச்ச பழத்து மேல மண்ணெல்லாம் வந்து விழுகுமே. நமக்குன்னு சொன்ன பிறகு அந்த பழத்தை உள்ள வச்சிருந்தா வெளியே வச்சிருந்தேன், நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். பத்தே நிமிஷத்துல 5 நிமிஷத்துல பழத்தை காலி பண்ணிடு. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாய் ஏன்? தாய்மானவர் கேட்கிறார் பராபர கண்ணீர். சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமேங்கிறார். இந்த மனக்குரங்க அடைக்கிறவர் வள்ளலார் ஒருத்தர் தாங்க.
மற்றவர்களை போல என்னை நினைச்சிடாதீங்கிறார். அதுபோல அந்த குகன் புலியினுடைய வாழை கட்டி கீழே தொங்க விட்டான். அந்த இது இருக்கிற அந்த கச்சை அது ஒரு வாழ் தொங்குது. வாழ் நாமெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள் சொல்றோம்ல, அது சொல்லாதீங்கிற வள்ளுவர் சொல்றாரு. நாளுனே சொல்லாதீடா. இப்போ நாம எது வளருதுன்னு நினைக்கிறோமோ அது குறைந்து நமக்கு தெரியறதில்லை. இப்போ 100 வயசுக்கு நினைக்கிறோம், அதே 50 வயசு வளர்ந்துருதே அவருக்கு. 50 வயசு வளர்ந்துருக்குன்னா 50 வயசு குறைஞ்சிக்கலாம். குறைஞ்சுதான் இருக்குது வயசு. 50 கிலோமீட்டர் போறோம்னா 25 கிலோமீட்டர் போனா 25 குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எது குறையுதோ அதை வளருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுபோல நாளினே சொல்லாதீங்க, அது வாழ்ன்னு சொல்றாரு. நாளின ஒன்று போல் காட்டி உயிர் ஈரும் வாழ். ஆசாரி அறுக்கிறான் பாரு ரொம்ப. அந்த மாதிரி காலத்திற்கிறேன் நம்முடைய ஆயுத அறுத்துட்டே இருக்கிறான். என்னைக்கு விழுகும் யாரு கண்டான்? யாருக்கு தெரியும்? கட்டி அணைத்திடும் வெட்டிடும் மக்களும் காலத்தத்தில் வெட்டி முறிக்கும் மரம்போர் சரீரத்தை வீழ்த்தி விட்டார். கட்டி அணைத்திடும் வெட்டிடும் மக்களும் காலத்தத்தில் வெட்டி முறிக்கும் சரீரத்தை வீழ்த்தி விட்டார். கொட்டி முளைக்கி அழுவாங்க. மயானம் குறி அப்பால் எட்டியடி வைக்கிறோம். மயானத்தை தாண்டி அந்த பக்கம் யாராவது வர முடியுமான்னு கேட்கிறார். இறைவா கட்சியாகப்பனேங்கிறாரு. அதுபோல அந்த நாள் சொல்லாதீங்க. நாள்னு இந்த காலண்டருங்கிறாங்க. காலத்தை பொன்போல மதிக்கணும். காலையில போய் இந்த காலத்தை தொடர்பு பிடிக்கிற போது அதை தொட்டு கும்பிடணும். பகவானே அற்பெருஞ்சோதி ஆண்டாலே இந்த நாள் நல்ல நாளா போகணும். நான் போய் மகாமந்திரம் சொல்லணும். சிவபிரகாஷ் சாமி உலர்நாள் அதை போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை கும்பிட்டு அதை கிழிக்கணும். அதெல்லாம் இல்லை. காலையில் 8 வருஷம் போய் கிழிக்க வேண்டியதுதான். தர்ன்னு ஒரு சத்தம் கேட்கணும். இந்த காலம் என்னாச்சு? காலம் தர். அதுதான் பேரே காலண்டர்னு பேசிட்டீங்களா? காலம் தர், காலம் தர். பேர் வச்சா பாருங்க, அப்பேற்பட்ட பேர் வேற ஏதாவது பேர் வச்சு கூடாதா? காலம் தர் கிழிச்சேரி போய் அதை வந்தலார் சொல்றாரு. ஓடுகின்றனன் கதிரவன் அவன் ஓடுகின்றன ஒரு நாளாய். கதிரவன் ஓடி கேட்கிறான். அவனுக்கு பின்னால் நம்முடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாள் போயிட்டே இருக்குது. இப்போ ஆத்துல போய் குளிக்கிறீங்கன்னா நீங்க குளிப்பீங்க, ஒரு தண்ணீர் தான் குளிப்போம். நிச்சயமா நீங்க ஒரு தண்ணீர் குளிக்கவே இல்லை. நீங்க குளிக்கிறதுக்கு இறங்கின போது இருந்த தண்ணி கடலுக்கே போயிருக்கும். நீ கற்பனை பண்ணி பாருங்க. இறங்குற போது எந்த தண்ணி இருந்ததோ அந்த தண்ணி நீங்க ஏறப்போ தெரியாது, அது கடலுக்கு போயிருக்கும். ஆனா நீங்க நினைக்கிறீங்க ஒரு தண்ணி தான் குளிச்சு வந்த எங்கேயோ இந்த தண்ணி வந்துட்டு போயிட்டே இருக்கு. அதுபோல அதோட வாழ் தொகுதி இடுப்புல கச்சோடு ஆர்த்த கரைக்கயிறு வாழினன். அந்த வாழ்ல நேற்று ஏதோ ஒரு மிருகத்தை பிடிச்ச அறுத்திருக்கிறான். நேற்று அந்த ரத்தத்தை கழுவணுங்கிற கூட அவனுக்கு இல்லை. அந்த அறுத்த ரத்தம் அப்படியே தெரியும். கரைனா ரத்த கரை. கச்சோடு ஆர்த்த கரைக்கயிறு வாழினன். அந்த வாழ்ல ரத்த கரை இருக்கிற அப்படியே அந்த இடுப்புல தொங்கிட்டு இருக்கு. அவனுடைய பார்வை எப்படி தெரியுங்களா? பாம்பை கண்டா படையும் நினைக்கணும் சொல்றாங்க. பாம்பை கண்டா படையும் நினைக்க, குகனை கண்டா பாம்பு நினைக்கும். அப்ப பாருங்க அவர் எவ்வளவு எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க. நச்சு அறாவும் நடுக்குறும் நோக்கினன். பாம்பே நடிக்குமா அவருடைய பார்வை பார்த்தா? இந்த திருவள்ளுவர் கருணைன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கார். திருக்குறள் கருணை.
அது எந்த அதிகாரம் சொல்லுங்க, திருக்குறள் படிக்கிறது புத்தகமே படிக்கலையா? படிக்கலையா பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு போய் படிங்க. திருக்குறள் எல்லாம் படிச்சாங்க கதையே எல்லாம். இப்பேற்பட்ட ஞான பொக்கிஷம் அது. வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. உலகத்துக்கே நீ சொல்லுங்க வல்லவன். அந்த திருக்குறளை என்ன கேட்டான்? திருக்குறள்ல கருணைக்கு ஒரு அதிகாரம் எங்க போட்டுக்கிறான்னா கருணைன்னு போடுங்க, கண்ணோட்டமும் போட்டு. கண்ணுலதாங்க கருணை வரும். கருணை ஊர் முகங்கள் ஆறு முதலாறு பாடுறாங்க. கண்ணில் கலந்தால் கருணை கலந்து என் கண்குளிர்கிறதே அப்படிங்கிறாரு. அதுபோல கண்ணுல தான் கருணை இருக்கணும். கண்ணுல கருணை இருந்தா கண்ணிலே தெய்வம் தோன்றும். கண்ணப்பனுக்கு அப்படித்தான் தோன்றுது. அங்க கண்ணப்பனை கல்லையா பார்த்தான். ஏன் அவன் கண்ணுல கருணை இருந்தது. கருணையோட பார்த்தோம்னா இறந்து போனோம்னா எழுந்திருச்சு வருங்கிறார் வல்லனார். கருணைக்கு அவ்வளவு பிரச்சனை. அதனாலதான் கருணை கிழங்கை மட்டும் வள்ளலார் சாப்பிட சொல்றாரு. வேற கிழங்குலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, அப்புறம் சேப்பங்கிழங்கு, அப்புறம் இன்னும் எத்தனையோ கிழங்கு அதெல்லாம் செய்யக்கூடாது. கருணை கிழங்கு மட்டும் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். அதுபோல அந்த வாழ் தொங்குது, அதுல ஒரு கரை தெரியுது. அவன் பார்க்கிற பார்க்க பாம்பு பயந்துட்டு ஓடும். நச்சராவும் நடுக்கு நோக்கினன். சரி, பேச்சாவது ஒரு இனிமையா பேசக்கூடாதா? பிச்சராமன்னா பேசினன். பைத்தியக்காரன் உலகம். பிச்சராமன்னா பேசினன். இந்திரன் வஜ்ராயுதம் போதும் மருங்கினான். இந்திரன் கையில வஜ்ராயுதம் ஒரு ஆயுதம் இருக்கு. விருத்தாசூரன் ஒரு தோடாவை சண்டை போட்டான். அவன்கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு அதனால ஒண்ணு ஜெயிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு. தனீஷ் முனிவர் ஒரு முனிவர் தவம் செய்யறாரு. அவருடைய முதுகரம் எடுத்துட்டு வந்து ஆயுதம் செஞ்சு அது பேர் தான் வஜ்ராயுதம். அவன் அது சண்டை போட்டா சண்டை நீ ஜெயிக்க முடியும். தனீஷ் முனிவர்கிட்ட போனான். சுவாமி கேள்வி வந்து விட்டாங்க. எனக்கு என்னப்பா வேணும்னாரு. உங்களுடைய முதுகெலும்பு வேணும்னா எடுத்துட்டு போனாங்க. அவரே கொண்டுதாங்க ஏற்படுத்தி வந்தாங்க. எலும்பும் உரியர் பிறர்க்கேன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு. என்புனா எலும்புன்னு அர்த்தம். ஆனா எலும்பை கேட்டா எடுத்துட்டு போட்டாரு, கொண்டுட்டு எடுத்துட்டு போனைய. அப்படியே கண் மூடி உட்கார்ந்தாரு. இந்த இடத்துல மண்டை புலந்து உயிர் மேல போயிடுது. உயிர் மேல போன பிறகு அந்த உடம்பை என்ன பண்ண என்ன கேட்க? திருவள்ளுவர் சொல்ற பொருளுக்கு இலக்கணமா வாழ்ந்தார். எடுத்துருப்பான் அந்த வஜ்ராயுதம். தனீஷ் முனிவருடைய எலும்பால செஞ்ச வஜ்ராயுதம் எப்படி இருக்குமோ அதுபோலதான் இவனுடைய இடுப்பு. இந்திரன் வஜ்ராயுதம் போதும் மருங்கினான். மருங்கினா இடுப்பு. அப்புறம் காலம் கிட்ட குரங்கினன். காலம்னா இந்த தோல் தான். துணி வேட்டியில அவனுக்கு தோலை கட்டியிருப்பான். அது முழங்காது கீழே தான். அது கீழே போன அது கீழே போனா தோல் நடக்க முடியாது. என்ன விளக்கமா சொன்னா அரைக்காத சட்டை வச்சுக்கணும். தோலால செஞ்சு அரைக்காத சட்டை போட்டுக்கிறான். காலம் இட்ட குரங்கினன் கங்கையில் ஆழமிட்ட நடுமையினான். கங்கை ஆத்துல எந்த இடத்துல ஆழம் எந்த இடத்துல ஆழம் இல்லை. இந்த இடத்துல 10 அடியா, இந்த இடத்துல 15 அடியா, அந்த இடத்துல 100 200. கங்கை ஆறு சில இடத்துல 300 ஆழம். கங்கை ஆற்றுங்க 300 ஆழம் உள்ளது. மழை காலத்திலையும் தண்ணி வரும், வெயில் காலத்திலையும் தண்ணி வரும். மழை காலத்துல மழை பெஞ்சு தண்ணி வரும், வெயில் காலத்துல பனிக்கட்டி வரைக்கும் தண்ணி வரும்.
இப்பொழுதும் வெள்ளம் குறையாது. சில பேர் கங்கையில் அந்த ஜலசமாதின்னு ஒரு சமாதி வைப்பாங்க. ஜலசமாதினா சிமெண்டான ஒரு ரவுண்டா ஒரு பிளாட் போடுவாங்க சிமெண்ட்ல. அந்த ஆளை தூக்கி அது மேல உட்கார வைப்பாங்க. இறந்து போனால உட்கார வச்சு அவரை சுத்தி செங்கலால கட்டணம் கட்டிட்டு வருவாங்க. கட்டிட்டு வந்து சுத்தமா பூச்சிடுவாங்க. தஞ்சாவூர் பொம்மையாட்ட வச்சுக்கலாம். தஞ்சாவூர் பொம்மைக்கு அந்த மாதிரி அப்படியே கீழே சதுர பட்டையா இருக்கு, மேல பூச்சி பொழிச்சிருவாங்க. அப்படின்னா தண்ணி 2 நாளைக்கு ஊற்றி எல்லாம் செட் ஆன பிறகு படகுல ஏற்றிட்டு போய் கங்கையார் எந்த இடத்துல ஆழணும் அந்த இடத்துல கொண்டு அதை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டா அது அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அதுக்கு ஜலசமாதின்னு பேர். எந்த இடம் ஜலசமாதி வைக்கிற இடம், எந்த இடம் ஜலசமாதி வைக்காத இடம், எந்த இடத்துல குளிக்கிற இடம், எந்த இடத்துல குளிக்காத இடம், எல்லா விவரம் அது பூரா தெரிஞ்சவனுங்க. கங்கையை பற்றி பூரா அவனுக்கு தெரியும். கங்கையின் ஆழமிட்ட நெடுமையினான் அரை சூழமிட்ட செந்தோதன். இடுப்பு சிவப்பு நிறமான தோல் கட்டிக்கிற சிவப்பு நிறம். அப்பதான் ஒரு புலி பிடிச்சி உரிச்சு அந்த உடம்பெல்லாம் இருந்துட்டு தோலை சுற்றி வச்சுக்கிறான். தோல் செக்கச்சவே ரத்தம் முழுது சிவப்பார்கள் தோல். அரை தாழமிட்டு சூழமிட்ட செந்தோரன் தொடுமுலை சூழமிட்ட தொடுமுலை வாடினான். நிலத்தை தொட்டுட்டு வாடு எப்படி இருக்கிறான் பாருங்க. கம்பன் எப்படி இருக்கிறான் பாத்தீங்கன்னா சித்திரத்தை. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேலை உருவத்தை எழுத முடியுமா? பெண்ணை வன் சிறம்பின் பிறங்கி செறி வண்ண வன்மையில் வாழ்ந்து உயர் முன் கையினன். பெண்ணைனா தென்னை பனைமரம்னு அர்த்தம். பனைமரத்தினுடைய சிராம்பு எப்படி வர மேல் நோக்கி இருக்கு. இப்படி இப்படி கையிங்கன்னா இப்படி இப்படி மேல பார்த்துருக்கு. ஏறது அவ்வளவு கஷ்டம். மேல் பார்த்துட்டு எப்படி ஏறுறது? பெண்ணை வன் சிறம்புனா கெட்டியான உறுதியான சிறப்பு. அந்த மாதிரி அவருடைய கையில மயிர் இருக்கணும். பெண்ணை வன் சிறம்பின் பிறங்கி செறி பிறங்கினா நெருங்கி வண்ண வன்மையில் வார்ந்து உயர் முன் கையினன் கண்ணகல் தடமார்பூயனும் கல்லினன். இந்த இடத்துலதான் கம்பர் ஒரு அருமையானது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா கண்ணகல் தடமார்பூயனும் கல்லினன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு? இந்த உவமைன்னு ஒன்று இருக்கு, உவமேயம்னு ஒன்று இருக்கு. இப்போ முத்து போன்ற பல்லுன்னு சொல்றோம். அப்ப பல்லு உவமேயம், முத்து உவமை. புரியுதுங்களா அவருக்கு? சந்திரனை போல முகம். அப்ப சந்திரன் உவமை, முகம் உவமேயம். முத்து போன்ற பல்லுன்னா முத்துரிக்கு இடத்துல நம்ம பல்ல பிடிங்கி போட்டேன், அதை சேர்த்து வாங்கி போவாங்க. சந்திரனை போற முகம் தான். சந்திரன் இல்லாத போது நம்ம முகத்தை தொழில் பேசுவாங்க. ஐயா எங்க பொண்ணு பார்த்தீங்களா, பொண்ணு எப்படி அப்படின்னு கேட்கிறேன். மாமலாங்க ஒன்னும் சொல்லவே முடியாதா, கிளி போதகிறாடா, பச்சை கிளியாட்டா. பச்சை கிளியாட்டத்தை அவன் கேட்குவான. அப்படி ஒரு உபமானம் சொல்றது இல்லாத பொருள் உபமானம் சொல்லி அவருடைய சிறப்பை சொல்றது. அதனாலதான் சொல்லொத்தும் பொருள் ஒப்பாது. சொல்லு வேணா சொல்லிக்கிறாரு, பொருளும் வராது. அது போல இந்த கம்பர் என்ன பண்ணாரு? Next video link by description.